ஒரு மனைவியினுடைய பங்களிப்பு குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது. என்றைக்கு அவள் குடும்பத்திற்கு வருகிறாளோ, மனைவியாக மாத்திரமல்ல, ஒரு மகளாக மாத்திரமல்ல, மருமகளாக மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய கணவனுக்கு விசேஷமாக ஒரு தாயை போல அவர் மாறுகிறாள். அவள் தாய்மையை எடுத்த பிறகு மாத்திரமல்ல, ஒரு குழந்தையை பெற்ற பிறகு மாத்திரமல்ல, அவள் திருமணமான உடனேயே அவள் ஒரு தாயினுடைய ஸ்தானத்திற்கு அவள் உயர்த்தப்படுகிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இதற்கு பின்பு விளக்கத்திற்காக நான் வருகிறேன். ஆனால் நமக்கு அதிகமாக தெரிந்த பரிச்சயமான வேத வசனம் ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். தாயை இழந்த ஈசாக்கினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேறு ஒரு தாய் வரவில்லை. யார் வந்தாள் என்றால் தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காள், இளம் பிள்ளை. அவள் இப்பொழுதுதான் திருமணமாகி வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஆனால் அந்த தாயின் ஸ்தானத்திலே அவள் உயர்த்தப்பட்டு அதிலே வைக்கப்பட்டு தன்னுடைய கணவனுக்கு தாயினுடைய பாசத்தை காண்பித்து அவனுடைய துக்கத்தை நீக்குகிற ஒரு வேலையை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மனைவிமார் கையில் ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கு. நீங்கள் தாய்மையை நீங்கள் அடைவதற்கு முன்பதாகவே ஒரு கணவனுக்கு, உங்கள் கணவனுக்கு ஒரு தாயை போல இருக்க வேண்டியது அவசியம். அநேக வேளையிலே திருமண வாழ்வையிலே பிரவேசிக்கிற ஒவ்வொரு புருஷனும் ஒரு விதத்திலே பார்த்தால் ஒரு குழந்தையை போலதான் பிரவேசிக்கிறான். அநேக காரியங்களை அறியாமல் பிரவேசிக்கிறான். அநேக புத்தியினங்களோடு தான் பிரவேசிக்கிறான். இதோடு தான் வருகிறான். ஆனால் ஒரு தாயாக மனைவி நின்று அந்த ஸ்தானத்தை எடுத்து அந்த கணவனை ஒரு மகனை போல அவனை பாவித்து அந்த கணவனை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. நான் நினைக்கிறேன் இந்த பராமரிப்பு தான் ஒரு மனைவி ஒரு தாயாக தன்னுடைய கணவனுக்கு செலுத்த வேண்டியது மிக அவசியம். நீதிமொழிகள் 31 அதிகாரத்துக்கு வருவீர்களானா, அங்கே குணசாலியான ஸ்திரியை பற்றி படிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனை பராமரிக்கிறதை குறித்து எழுதப்பட்டதை பாருங்க. 11-12 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்கிறான்னா நன்மை செய்கிறாள். எப்படி நன்மை செய்கிறாள் அப்படின்றத நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கலாம். அவ்வளவு அவள் நன்மை செய்கிறவளா இருக்கிறாள். நான் வாசிக்கும் போது கணவன்மார் கூட அதை விளங்கிக் கொள்ளலாம், எத்தனை நன்மைகள் இன்றைக்கும் மனைவிகள் தங்களுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி. 13 21 வரைக்கும் வாசிக்கிறேன். ஒரு பெரிய லிஸ்ட் தான், பட் பொறுமையா வாசிக்கிறது நல்லதுதான். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோടെ எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்து கொள்ளுகிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பி இருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஒரு பெரிய லிஸ்ட் எழுதியிருக்கு. அதை ஒரு கன்சைஸா சொல்லணும்னா பெரிய லிஸ்ட். அது நிறைய காரியங்கள் அந்த அம்மா செய்யறதா, அந்த குணசாலியான ஸ்திரீ இந்த மனைவி செய்கிறதாக பெரிய பட்டியல் இருக்கிறது. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, முதலாவது அந்த அம்மா சமையலறையில் செய்கிற வேலை. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சமைத்து தன் வீட்டாருக்கெல்லாம் அவள் கொடுக்கிறாள். தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு கூட என்ன செய்கிறாள், படி அளக்கிறார். பொதுவாகவே எல்லா வீடுகளிலேயும் இந்த பராமரிப்பை சகோதரிகள் என்ன செய்வாங்க, தங்களுடைய த்ரோன் ரூம் மாதிரி வைத்திருப்பாங்க. தங்களுடைய சிம்மாசன அறை போல, அதற்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க. அது அவர்களுடைய கருவறை போல அதில் வைத்து அதை எல்லாரையும் பராமரிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி கொள்வார்கள். சில சகோதரிகள் சிரிக்கிறாங்க, ஏன்னே தெரியல, உள்ளே போய் பார்த்ததில்ல பாசன்றீங்களா என்னன்னே புரியல.
அல்லது நினைச்சு மகிழ்றீங்களா தெரியல. சரி, பரவாயில்ல, ஏதோ ஒன்று பைபிளில் இருக்கு. எப்படி அவள் சமைக்கிறாள், எல்லாருக்கும் கொடுக்கிறாள்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது அவள் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வியாபாரம். அதாவது அவள் என்ன செய்கிறாள்னா, நிலத்தை வாங்குகிறாள், அந்த வயலை வாங்கி அதிலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் வஸ்திரங்களை அவளே தைத்து கொடுக்கிறாளாம். அவளே உடுப்புகளை தைத்து கொடுக்கிறவளா இருக்கிறாள். அதுக்கப்புறமா ஒரு நல்ல வியாபாரத்தை அவள் செய்கிறாள், அதனால நல்ல வருமானம் வீட்டிற்கு வருகிறது. அடுத்தது அவள் ஏழைகளை பராமரிக்கிறாள். இத்தனை வேலையை யார் செய்கிறா? யார் செய்கிறா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? யார் செய்கிறா? மனைவி செய்கிறாள். ஒரே மனைவி செய்கிறாள். உண்மையா? இன்னைக்கு இத்தனை வேலை செய்ய விட்டா வீட்டில் 4-5 பேர் புழங்க வேண்டியிருக்கும். ஆனால் அவள் ஒரே ஆளா என்ன செய்திருக்கிறான்னா, இத்தனை வேலைகளையும் அவள் சுறுசுறுப்பாக செய்ததாய் நாம் பார்க்கிறோம். அப்போ அவள் யாருன்னு சொன்னா, வீட்டில் உள்ள அத்தனை காரியங்களையும் பராமரிக்கிற ஒரு மனைவி. இரவும் பகலும் தன் வீட்டை கொடுத்து நினைவுள்ளவளாக. அவர்கள் ஒரு குறையும் வரக்கூடாது. அதான் பேசிக்கலாக அதான். சாப்பாட்டு குறை வந்துடக்கூடாது, அவங்க வஸ்திரங்களுக்கு குறை வந்துடக்கூடாது, அவங்க வியாபாரத்தில் குறை வந்துடக்கூடாது, வருமானத்தில் குறை வந்துடக்கூடாது, அவங்க குளிரில் குறை வந்துடக்கூடாது, கணவனுக்கு குறை வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு வேலைக்காரிகள் கூட குறையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மறக்காம பராமரிக்கிற ஒரு ஸ்திரீயாக இந்த வீட்டு பெண்மணியை நாம் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன், இந்த பராமரிப்பை ஒரு சகோதரி, ஒரு மனைவியாக, ஒரு தாயின் ஸ்தானத்திலே எடுத்து செய்ய வேண்டுமானால், இந்த சம்பவத்திலே 3 முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. 3 முக்கியமான காரியங்கள் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு மனைவி வேலை செய்ய முடியும், இவ்வளவு பராமரிப்பை செலுத்த முடியும், இத்தனை வேலைகளை அவள் கையாள முடியும். 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். முதலாவது, she is a studious lady, she is not lazy. அவள் சோம்பேறியாயிராமல் சுறுசுறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருந்தால்தான் இத்தனை வேலைகளை செய்து அவள் பராமரிக்க முடியும். 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். 15ஆம் வசனம் பாருங்க, அவளுடைய சுறுசுறுப்பு. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். 18ஆம் வசனம் பாருங்க, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு. அப்போ அவள் எப்பொழுதுமே ஒரு விழிப்புள்ள ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். அதாவது இருட்டோட எழுந்துடுறாளாம், இரவுலையும் விளக்கு என்ன பண்றது இல்லையா, அணையிறது இல்லையா. அப்புறமா சோம்பலின் அப்பத்தை என்ன செய்ய மாட்டாள், புசிக்கவே மாட்டாள். அப்போ ஒரு மனைவி ஒரு தாயாக தன்னுடைய கணவனையும் தன் குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டுமானா, சுறுசுறுப்பில்லாத ஒரு பெண் இதை செய்யவே முடியாது. நீங்க நிறைய வீடுகளில் வேற மாதிரி இருக்கு. கணவன் எழுப்பி மனைவி என்ன பண்ண வேண்டியிருக்கு, எழும்பு வாங்கலான்னு ஜபிக்க வேண்டியிருக்கு. அப்படி சில பேர் என்ன பண்றாங்க, இந்த இருட்டோடேன்றது ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு, இருட்டோடே எழுந்து பழக்கமே இல்லை. சில பேருக்கு காலையில் 6 மணி அப்படின்றது கூட அவங்க வாழ்க்கையில பார்த்ததில்லை. அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக எழும்பிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு நினைச்ச நேரம் கத்தரி ஏவுகிறபடி எழும்புறது, அவ்வளோதான். ஏன்னா எழும்புனா சந்தோஷம்னு காத்துட்டு இருப்பார் அவர். இன்னைக்கு எல்லாம் அவருக்கு, இந்த அம்மாவுக்கு சமைச்சு வச்சு அவர் காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இங்கே குணசாலியான ஸ்திரீ, எல்லாரையும் பராமரிக்கிற பெண், இருட்டோடே எழும்பி இரவிலை விளக்கை அணையாதிருந்து அவள் சோம்பலின் அப்பத்தை என்ன பண்றது இல்லை, புசிக்கிறது. சுறுசுறுப்புள்ள ஒரு சகோதரியாக நம்ம பார்க்குறோம். அப்போ பராமரிக்கிற ஒரு தாயா நம்ம இருக்கணும்னா இதான் வழி. முதல், சுறுசுறுப்பாக இருக்கணும். ரெண்டாவது, 13ஆம் வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அதாவது ஒரு மனைவி வீட்டை பராமரிக்கிற எல்லாரையும் கவனித்து எல்லாரையும் ஒரு கேரிங் மதர் போல இருக்கணும்னா, ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஒரு எந்தூசியாசம், ஒரு விதமான எப்படி சொல்றது, உற்சாகம். வேலை செய்கிறதற்கும் காரியங்களை கவனிப்பதற்கும் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறதுலையும் ஒரு உற்சாகம் உள்ளவளாக அவள் இருக்கிறாள், சோம்பலாக அல்ல. மற்றவர்கள் அவள் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் புஷ் பண்ணி இதை செய் அதை செய் என்று சொல்லுகிறது அல்ல. சில வீடுகளில் சொல்லுவாங்க, பம்பரம் மாதிரி சுத்துறாங்க அப்படின்வாங்க. எப்படி பம்பரம் மாதிரி சுத்துறாங்க அப்படின்வாங்க. சில பேருக்கு பம்பரமும் தெரியல,
அதுவும் என்னன்னு தெரியல, சரி விடுங்க பாவம். அப்போ அந்த மாதிரி சுறுசுறுப்பாக என்ன பண்ணுவாங்க, தங்கள் வேலைகளை செய்கிறவர். அப்போ களைப்பே இல்லாமல் அவங்க ரொம்ப இளைப்பாறுதலை ரொம்ப தேடாமல் சுறுசுறுப்பாய் வீட்டு காரியங்களை கவனிக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு பராமரிக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டுமானா முதல்ல சோம்பலை விட்டு ஒழியணும், சோம்பலிலிருந்து வெளியே வரணும். வந்தாதான் இந்த பராமரிப்பெல்லாம் நடக்கும். ரெண்டாவது உற்சாகம் தேவை, உற்சாகம் தேவை. மனைவிமார் ஒரு தாயை போல உற்சாகம் உள்ளவளாக எழும்பி தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதை போல தன்னுடைய கணவனை உற்சாகத்தோடு பராமரிக்க வேண்டியது அவசியம். கடைசியாக ஒரு சகோதரி ஒரு மனைவி தாயை போல பராமரிக்க வேண்டியவளா இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. 31:22. ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்புன்னு போட்டிருக்கு. இதுல 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், தனக்கு அவள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அர்த்தம் என்னன்னா, ரத்தன கம்பளை தனக்கு உண்டு பண்ணுகிறாள்னு போட்டா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிஃபோர் ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் அதர்ஸ் ஷீ ஃபர்ஸ்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர்செல்ஃப். மற்றவர்களை பராமரிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது அவள் தன்னை பராமரிக்கிறாள். இன்றைக்கு ஏன் மற்றவர்களை சிலர் பராமரிக்கிறது, குடும்ப அங்கத்தினர்களை கணவனை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பல், ரொம்ப அசதி ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு தங்களையே முதல்ல பராமரிக்க தெரியல. இதுதான் பெரிய பிரச்சனை. எத்தனை மனைவிமார் தினமும் குளிக்கிறார்கள் அப்படின்றதே பெரிய கேள்வி இந்த காலங்களில். அதுவே கிடையாது. காலையில் தாமதமாக எழும்ப வேண்டியது, அதே கலைந்த தலையோடு வெளியும் பெருக்கி உள்ளேயும் பெருக்கி அதே தலையோடு சமைத்து, இவங்க காட்டுற முகத்தை பார்த்து அவருக்கே சாப்பிடவே மனசு வராது. அப்படி நாளெல்லாம் தூங்கு மூஞ்சியாகவே இருப்பார்கள், தங்களையே பராமரிக்க மாட்டார்கள். வீட்டில் இருக்கிறது அவங்க போடுற உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பானைக்குள்ளே சுருட்டி வச்சு எடுத்து போட்ட மாதிரி, ஒன்றாயிலும் ஒரு அழகாக இருக்காது, ஒரு ஒழுங்காக இருக்காது, ஒரு சுத்தமாக இருக்காது. என்ன வீட்டுக்குள்ளே தானே இருக்கும், யாரையும் நம்மளை பார்க்குறா, இதுக்கு அவங்க விளக்கம். சில பேர் யார் நம்மளை பார்க்குறா, வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, நான் தானே போடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு சுத்தமாக இருமா. அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. காலில் பல்லு விளக்குனீங்களா அவர்கிட்ட, சரி சண்டை வேணாம், அவர் பாட்டுக்கு போயிடுவார். இந்தம்மா விளக்குனாங்களா கேட்டிங்கன்னா அதுக்கு யோசி தான் சொல்லுவாங்க. பல்லு விளக்குறது கிடையாது, நிறைய வீடுகளில் தலை வாடுறது கிடையாது, ஒழுங்காக சுத்தமான ஆடைகள் போடுறது இல்லை. அவங்க தங்களையே பராமரிக்கிறதுனால வீடு என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க, பராமரிக்க மாட்டாங்க. வீட்டையும் பராமரிக்க ஏன் உங்களுக்கு ஆர்வம் வரலன்னா, தங்களுக்கு முதல்ல நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு என்ன இல்லை, ஒரு விருப்பம் இல்லை. நாம கண்ணியமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்கணும், நல்ல ஆடைகள் போட்டிருக்கணும் அப்படின்னு வாஞ்சிருந்தா தானே மற்றவங்க நல்ல ஆடை போடணும்னு வாஞ்ச வரும். நம்மளே கந்தெல்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தா பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போவுமே ஃபாஸ்டிங். பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரட்டுடுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. அதே போல தான் நிறைய வீட்டார் ரட்டோடு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டை தங்களையே பராமரிக்காதவர்கள் தங்கள் கணவனை என்ன பண்ண மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க. அப்படியே துணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே சேர்ந்துட்டு இருக்கும். வீட்டில் குப்பை இருக்கும், ஒற்றை இருக்கும், அது கண்ணு கூட தெரியாது. ஏன்னா இவங்களே எப்படி இருப்பாங்க, ஒற்றை அடைஞ்சது போல இருப்பாங்க, எந்த ஒரு சுத்தமும் இருக்காது. நீங்கள் நிறைய பேர் ரொம்ப நல்ல ஜனங்கள், பாவம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கல்லாம். நாங்கள்லாம் அப்படி இல்லை பாஸ்டர், பயங்கர சுத்தம். அப்படி பரவாயில்ல, புரியுது. சில பேருக்கு இது தேவையாக இருக்குது. என்ன பண்ண, சிலருக்கு இந்த பராமரிப்பு, செல்ஃப் கீப்பிங், அப்கீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த கணவன்மார் ஏற்கனவே களைப்பாக வீட்டிலேருந்து வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவார். அவர் வந்தால் இந்தம்மா அப்போ தான் எழும்புவாங்க. அப்போ தான் எழும்பி அவரை வரவேற்கிற வரவேற்பிலே அவருக்கு போதும் போதுன்னு ஆகிடும். எல்லா ஆசையும் போயிடும் அவரை விட்டு. அதை போல் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு வாடலாம் இல்லை. எப்பொழுதும் உங்களை நீங்கள் முதல்ல பராமரிக்கணும். பராமரித்தால்தான் கணவன் என்ன செய்ய முடியும், பராமரிக்க முடியும். இப்போ சுத்தமான ஆடைகள் போடணும், அது அலங்காரமாக போடணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே பட்டு புடவையிலேயே சுற்றணும்னு அவசியம் இல்லை இல்லை. ஆனால் எப்பவுமே எப்படி இருக்கணும், சொல்ல மாட்டீங்களே, என்னமோ நினச்சிங்களே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு நினச்சி ரொம்ப பைபிள் கையுமா நீங்கள் திறந்து உட்காந்துருந்தது பார்த்தேன். ஆரம்பத்தில் ஒன்றுமே காணோம், இப்போ சத்தமே வர மாட்டேங்குது. பரவாயில்ல, வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தா போதுன்னு இருக்கு என்ன. சரி, இப்போ அந்த பராமரிப்பு ரொம்ப அவசியம். போன வாரம் கூட என் மனைவி வரல, இந்த வாரம் கரெக்டாக வந்து உட்காந்துட்டாங்க. என்ன தான் பேச போறீங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல. ஜெபத்தோடு வந்தாங்களா,
வந்தாங்களா? சரி, நான் இப்போ தான் பார்த்தேன் போல இருக்கு. சரி, பரவாயில்ல. சரி, அதனால பராமரிப்பு ரொம்ப அவசியம். செல்ஃப் கீப்பிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை முதல்ல பராமரிங்க, நீங்கள் சுறுசுறுப்பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்? வீட்டை என்ன செய்யலாம்? பராமரிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு தாய் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறாளோ, ஒரு மனைவியும் தன் வீட்டாரை, விசேஷமாய் தன்னுடைய கணவனை பராமரிக்கிறவளாக இருக்க வேண்டும். அந்த கேர் எல்லாவற்றையும் மறக்காமல் என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு தாய் வந்து எப்படி தான் பிள்ளைகளுடைய பர்த்டேஸை கரெக்டாக ஞாபகம் வைத்திருப்பாளோ, அதே போல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய விசேஷத்த நாட்களை ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது அவசியம். நிறைய கணவன்மார் தங்களுடைய பர்த்டேவை தங்கள் மனைவிக்கு தாங்களே சொல்ல வேண்டியிருக்கு. அம்மா, நாளைக்கு என் பர்த்டே தெரியுமா? அப்படியா, இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர். என் மனைவி இல்லை கண்டிப்பாக அப்படி கேட்குறாங்க சில பேர். இப்போ காலையில் வந்து சில பேர் வந்து நம்ம ஃபேமிலி ஃபெலோஷிப்லேருந்து இந்த திருமண நாளுக்கெல்லாம் கேக் அனுப்பி விடுறோம் வீட்டுக்கு. அங்கே போனால் வேடிக்கை என்னன்னு கேட்டால், 2 பேருக்குமே நாங்கள் சொல்லி தான் தெரியுது வெட்டிங் டேன்னு. நாங்கள் போய் சொல்ல வேண்டிய, உங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்களா, எங்களுக்கா சொல்கிறீங்க? அப்புறமா டேட்டை பார்த்துட்டு, ஆமாம் இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த அழகில் இருக்குது வீடுகள். இப்போ தங்களுடைய நாட்களை அவங்களுக்கே ஞாபகம் கிடையாது, தங்களுடைய விசேஷத்த நாட்களே ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு சுறுசுறுப்புள்ள மனைவியாக தான் வீட்டை பராமரிக்கிறவளாக இருக்க வேண்டும். எப்பொழுது எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளுகிற ஒரு கிருபை ஒரு மனைவி கொண்டு, ஒரு தாயினுடைய சுபாவம் அது. பாருங்க, ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங், ஒரே ஆள் உட்கார்ந்து இத்தனை வேலைகளையும் ஒரே ஆள் கைப்பட அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து பெண்களுக்கு மாத்திரம் உண்டு. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். ஆண்களுக்கும் பெண்களுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி பேசும்போது நீங்கள் கொஞ்சம் பழைய எபிசோடில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசின பிரசங்கங்களை போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். கணவனுக்கும் மனைவியையும் புரிந்து கொள்ளுதலை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன், பை நேச்சர், இயற்கையின்படியே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு வேலையை தான் ஒரு நேரம் எடுத்து செய்ய முடியும். அதுதான் உங்கள் மூளைத்திறன், அவ்வளோதான். ஆனால் மனைவி அப்படி இல்லை. ஒரே நேரம் பல வேலைகளை என்ன செய்ய முடியும்? அவள் கவனிக்க முடியும், சமாளிக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி எல்லாவற்றையும் வீட்டிலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலையை எங்களாலாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஏதாவது ஒன்று தான். சமையல்னு உட்காந்துரா சமையல் தான், அதையே பார்த்து கொண்டு தியானம் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் மனைவி அப்படி இல்லை. ஒரு பக்கம் சமையலில் ஒன்று நடந்துட்டுருக்கோம், 2வது ஸ்டவ்வில். சில பேர் பாருங்கள், வீட்டில் வேற 2 ஸ்டவ் பத்தாது, 4 பர்னர் இருக்கிற ஸ்டவ்னு கேட்பாங்க. என்ன தான் இவங்க பண்ண போகிறாங்கன்னு யோசிக்க தோணுது. ஆனால் 4 பர்னரில் 8 பர்னர் கொடுத்தா கூட ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? 8 பாத்திரங்களில் சமைக்கக்கூடிய திறமை ஆற்று இருக்கு. சொல்லுங்கள், உங்களுக்கு இருக்குது, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நிறையா செய்ய முடியும்னு விசுவாசிங்க. நீங்கள் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டியது. ஏன் பாஸ்டர் நீங்கள் வேற ஏதோ கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு இல்லாத 8 பர்னர் 6 பர்னர் இருக்கீங்க அப்படின்றீங்களா? அப்படிலாம் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை உற்சாகப்படுத்த தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. நீங்கள் யாருன்னு சொன்னால் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? பராமரிக்கிறவள. நான் சொல்ல பைபிளில் அப்படி இருக்கு. என்னெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அவள் வீட்டு வேலையும் செய்கிறாளாம், நாங்களாம் அப்படியே சொல்கிறோம், நிலத்தை வாங்குறாளாம், அதில் வந்து திராட்சை செடியை நாட்டுகிறாளாம், குடும்பத்தாருக்கு துணியை தைக்கிறாளாம். வாங்குறாள் இல்லை, தைக்கிறாள். மேக்ஸ் அங்கங்கல்ல, தைக்கிறாள். பரவாயில்ல, நீங்கள் இப்போ போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் அவளே தைத்திருக்கிறாள். ஒரு வியாபாரத்தை எடுக்கிறாளாம், பொருளை வாங்குகிறாளாம், சேர்க்கிறாளாம், சம்பாதிக்கிறாளாம், ஏழைகளுக்கு கொடுக்குறாளாம். ஒரே ஆள் இத்தனையும் செஞ்சுருக்காங்க. ஒரே குணசாலி ஸ்திரீகள்னு போடலை, ஒரே ஸ்திரீ தான். குணசாலியான ஸ்திரீயை ஒரு அம்மா உட்காந்து இத்தனை வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்களால செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பரவாயில்ல, நல்ல சகோதரிகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றையிலிருந்து ஒரே கையாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சாட்சிகளை அடுத்த வாரம் கேட்க போகிறோம். ஆமேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பராமரிப்பு இல்லாத குடும்பங்களாக வீடு இருக்கக்கூடாது. ரொம்ப துக்கத்தோடு நான் சொல்கிறேன், நிறைய பிள்ளைகளுக்கு பராமரிப்பு கிடையாது. நிறைய கணவன்மார் பராமரிக்கப்படுறதில்லை. இன்றைக்கி நிறைய பெண்கள், வேதனையோடு நான் சொல்கிறேன், செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. நிறைய பேர் டிவிக்கு அடிமையாக இருக்காங்க. உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது என்ன சொல்லுவாங்க? சீரியல். கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள், சீரியல். இந்த சீரியலை பார்த்தே அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குன்னு நிறைய குடும்பங்கள். அந்த மாமியார் எப்படி இருந்தாங்க, இந்த மருமகள் என்ன செய்தாள், இந்த சீரியலை பார்த்து பார்த்து என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் நிலைமைக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்கள கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு சுறுசுறுப்புள்ள பிள்ளையாக,
நாம் எல்லாவற்றையும் பத்திரமாக ஜாக்கிரதையாக நாம் நடத்துகிறவர்களாக, எல்லாவற்றையும் பராமரிக்கிறவர்களாக ஒரு மனைவியானவள் என்ன செய்யணும், இருக்க வேண்டியது அவசியம். நீங்க வேதத்தில் கூட படித்தீங்கன்னா, நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 4:20 முதல் 26 வசனங்களை வாசித்து அங்கே மோசேயினுடைய மனைவியை குறித்து படிக்கிறோம். ஒரு முறை ஆண்டவர் அவன் எகிப்திற்கு திரும்பி வருகிற வழியிலே மோசேயினுடைய மகனை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு இதுவரைக்கும் விருத்த சேதனம் செய்யப்படலை. அவன் அந்நிய தேசத்தில் பிறந்தவன், மீதியானில் பிறந்தவன். அவனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படாதனால அழைப்பை பெற்று அவன் திரும்பி வர்ற வழியில ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தார். ஆனா அந்த இடத்துல உடனே இதுல பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே அதற்கு தீர்வை கண்டுபிடித்தது யாருன்னா மோசேயின் மனைவியாகிய சிப்போராள். உடனே அவள் காரியத்தை செய்து எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தி அந்த பிள்ளையை காப்பாற்றினாள், அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பராமரிப்பு, ஒரு தாயை போல எதையும் மறந்து விடாமல் பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கணவனை பராமரிக்கிறது அவசியம், அதை மறந்துடாதீங்க. பராமரிப்புனா நிறைய பேர் வீட்டை மாத்திரம் பராமரிச்சுட்டு போயிடாதீங்க. கணவனை பராமரிக்கிறது, ஒரு தாயை போல கணவனை பராமரிக்க வேண்டியது அவசியம். அவருடைய தேவைகள் என்னவென்று உணர்ந்து, அவர்களுடைய முக்கிய நாட்களை உணர்ந்து, அவர்களுடைய அவசர நேரங்களில் வேண்டிய உதவிகளை செய்து, அவர்களுக்கு என்னென்ன பராமரிப்பு தேவையோ அத்தனை பராமரிப்பையும் மறக்காமல் கொடுக்க வேண்டியது ஒரு தாயினுடைய வேலை, ஒரு மனைவியினுடைய வேலை.